அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் உஷா ஆனந்தன் அவருடைய தலைமையில் நாங்கள் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைய தினம் முழு மனதோடு நாங்கள் கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், பேரவைத் தலைவரை சந்தித்து மதுராந்தகம் தொகுதி, பெருந்துறை தொகுதி, தாராபுரம் தொகுதி 3 சட்டமன்ற தொகுதியிலும் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் எதற்கு பதவி விலகினோம் என்ற காரணத்தை இந்த நேரத்தில் நாங்கள் மக்களிடத்தில் தெளிவாக வெளிப்படுத்த விரும்புகின்றோம். தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி பிறகு 7ஆம் தேதியிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து நடந்தது. தலைமைக்குழு நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை செய்தார்கள். 2 நிலைப்பாடு எடுத்தார்கள். ஒன்று, திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இன்னொன்று, தாவேகாவுடன் ஆதரவு கொடுத்து ஆளுங்கட்சி போல் நம்முடைய தொகுதியில் மக்கள் பணியாற்ற முடியும், மக்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்ற 2 நிலைப்பாட்டை எடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு விருப்பமில்லை. பல்வேறு அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மனதிலும் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது. நாங்கள் முடிவு முன்னதாக எடுத்துவிட்டோம். அதே போன்று சிவி சண்முகன் அவருடைய தலைமையில் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள். காரணம் இதுதான், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதற்காக தான் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டோம். கையெழுத்து நாங்கள் டிவிகேவோட ஆதரவு நிலைப்பாடு தான் நாங்கள் எடுத்தோமே தவிர, நாங்கள் கட்சியில் மாற்றி நாங்கள் கட்சியிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோமே தவிர நாங்கள் கட்சியை விட்டு போகவில்லை. ஆனால் அன்றைய தினத்திலிருந்தே சமூக வலைத்தளங்களிலும் அனைத்து ஊடகங்களிலும் எங்களை பற்றி அவதூறாக பல்வேறு விமர்சனங்களை எங்கள் மீது வைத்திருந்தார்கள். எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டு காலமாக ஒரு வீரனை போட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய மனம் விரும்பவில்லை. எங்களை போன்றவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். நாங்கள் முன்னதாக இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா, தொகுதியில் எங்களை பற்றி அவதூறாக பரப்பி எங்களுடைய கழகத்தை சார்ந்தவர்களே எங்களை பற்றி எவ்வளோ விமர்சனம் செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாட்டு என்னவென்றால், ஏற்கனவே எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2021 மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நானும், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களும், எங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். கடந்த 5 வருட காலமாக எந்த ஒரு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து வெற்றி பெற வைத்தாங்க. ஆனால் எங்களால் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியவில்லை. அதிகார அளவிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தார்கள். நாங்கள் சட்டமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும் ஒரு 10% வாக்குறுதி 10% கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லை எங்களுடைய மதுராந்தகம் தொகுதியில். அதே போன்றுதான் அவருக்கும். இந்த முறையும் நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாது.